ஜெயாசியம் குட்டாசியம் திஸ் இஸ் டாக்டர் கீதா ஃபார் ஆர்சிஎம் மண்ணுக்கும் பொண்ணுக்கும். இப்போ நான் உங்களுக்கு இந்த கலவையை எதை காமிக்கிறேன் அப்படின்னாக்கா, புவனேஸ்வரி நர்சரியில் எற்கஞ்சேரியில் இந்த மண் நான் வாங்கியிருந்தேன் 100 ரூபான்னு சொல்லிவிட்டு அந்த பேக்கில் நான் 50 கிராம் கார்டன் கோல்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜல் சஞ்சய் 1 கிராம் சேர்த்துருக்கேன். இந்த கலவையை என்ன பண்ணோம், நல்லா தரோவாக இந்த ட்ரை மண்ணில் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தொட்டியில் போடணும். போட்ட பிறகு செடியை நட்டு வச்சு நம்ம தண்ணியை ஊற்றிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து, ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை 2 நாள் கழித்து அடுத்த நாளோ தண்ணி ஊற்றினா போதுமானது. ஜல் சஞ்சையோட வேலை என்னென்னாக்கா, நீர் தாங்கி அந்த நீரை தாங்கி மண்ணிலே நிற்க வச்சுருக்கோம். அதனால் ஃப்ரீக்குவன்சி தேவைப்படாது, தண்ணி ஊற்றுற ஃப்ரீக்குவன்சி தேவைப்படாது. ஒரு முறையும் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி மண்ணை இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்டாக இருந்ததுனாக்கா நீங்கள் ஊற்ற வேண்டிய வேலை இல்லை. ஈரம் இருந்ததுன்னா நீங்கள் ஊற்ற வேண்டிய வேலை இல்லை. ஏன்னாக்கா ஜல் சஞ்சையோட வேலை ஈரத்தை வேர்கிட்ட வச்சுருக்கோம், நீரை வேர்கிட்ட வச்சுருக்கோம். ஜல் சஞ்சய் நீர் தாங்கியும் ஆஸ் வெல் அஸ் ஃபர்டிலைசரும் ஆக்ட் ஆகும். இது ஃபுல்லாக ஃப்ரூட்டோடைய அந்த ஃப்ளேக்ஸ் தான். அது பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரூட்டோட ஃப்ளேக்ஸ் இது ஒயிட்டாக இருக்கிறது இதுதான் ஜல் சஞ்சய். இந்த கருப்பாக இருக்கிறது கார்டன் கோல்டு. இந்த கார்டன் கோல்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொழு உரம் இருக்குது, அதுக்கப்புறம் மண்புழு உரம் இருக்குது, அதுக்கப்புறம் மற்ற செடிகள் எல்லாம் அந்த காய வச்சு அந்த மாதிரி உரம்லாம் இருக்குது இதுக்குள்ளார. அண்ட் ஹியூமிக் ஆசிட் எல்லாமே இதுக்குள்ளார இருக்குது. அப்புறம் வேப்பங்கொட்டை பவுடர் அதெல்லாம் இருக்குது. இந்த வேப்பங்கொட்டை பவுடர் என்ன பண்ணோன்னாக்கா, மண் பூரா ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும்போது அதில் இருக்க வேண்டாத கீரி பூச்சி எதுனா பூச்சியெல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம வயிற்றில் எப்படி பூச்சி இருக்கோ அதுபோல் பூச்சி இருக்கும் இல்லையா, அந்த பூச்சியெல்லாம் எராடிகேட் பண்ணிடும். தீனி உங்களுக்கு இந்த ஜல் சஞ்சையிலே தீனியும் இருக்குது, அதுலேயும் மண்புழு உரம் இருக்கிறதுனால அந்த குட் பாக்டீரியாஸ் நிறைய வளர்கிறதுக்கு இந்த ரெண்டுமே ரொம்ப ஏதுவாக இருக்கும். எந்த ஒரு பாட்டிங் பண்ணாலும், இப்போ நான் ஆக்சுவலி பாட்டிங் தான் பண்ணுறேன். இந்த பாட்டிங் பண்ணாலும் இந்த மாதிரி நீங்கள் கலவையை பண்ணிவிட்டு அதை நீங்கள் பாட்டில் போட்டு நீங்கள் செடியை நீங்கள் நட்டு வைக்கலாம். ரொம்ப அற்புதமாக வளரும்ன்றது அஷ்யூர். நீங்கள் குழந்தைய பார்க்குறப்பல, டெய்லி குழந்தைக்கு சாப்பாடு விட்றப்பல டெய்லி இப்போ அந்த தொட்டியை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக அந்த செடி ரொம்ப நல்லா வளரும். தேங்க்யூ ஸோ மச். மண்ணுக்கும் பொண்ணுக்கும் டாக்டர் கீதா குணாலன் ஃபார் RCN. தேங்க்யூ.